ஹலோ எவரிவன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எம்சி வந்து புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் வந்து நம்ம என்எம்சியில் நம்ம அப்ராட் அட்மிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் டூரேஷன் எவ்வளோ இருக்கணும், மீடியா இன்ட்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கணும், சிலபஸ் என்ன, ட்ரைனிங் என்ன, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி என்எம்சி கைடன்ஸ் பிரகாரம் இருக்குன்றத அப்டேட்டும் பண்ணியிருப்போம், அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 காலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அட்மிஷன் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் அமெரிக்கா ஹெல்த் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, பெசில், அப்புறம் கொலம்பியா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ். ஸோ இது 3 காலேஜ் பெசிலில் வந்து அட்மிஷன் பண்ணக்கூடாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உஸ்பெகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா செரோச்சிக் பிரான்ச் ஆஃப் டாஸ்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அட்மிஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ராட் அட்மிஷன் எடுக்கிறப்போ ஸோ எல்லா சேஃப்டி கைடன்ஸ் ப்ளஸ் வந்து என்எம்சி கைடன்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டு அட்மிஷன் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்எம்சி கைடன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாத காலேஜ் நீங்கள் படிச்சிங்கன்னா இங்கே வந்து அந்த டிகிரி வந்து யூஸ் கிடையாது. இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அப்ராடில் அட்மிஷன் எடுக்கிறப்போ ஒன்று செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது காலேஜ் டவுட் இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டபிள் ஒரு அட்மிஷன் கவுன்சிலர் கிட்ட அட்மிஷன் போடுங்க. அதுக்குன்னு காலேஜுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க நம்ம இந்தியாவில், அவங்ககிட்ட அட்மிஷன் போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி மோஸ்ட்லி அட்மிஷன் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து மணின்றது ஒரு விஷயத்தை பார்க்காதீங்க. ஆக்சுவலாக ஒரு 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 20,000 30,000 எக்ஸ்ட்ரா ஆனாலும் நீங்கள் வந்து கவுன்சிலர் கிட்ட போகிறப்போ உங்களுக்கு எல்லா சப்போர்ட் அண்ட் பேக்கப்பும் அவங்களால கொடுக்க முடியும். ஏதாவது ப்ராப்ளம் அவங்களால மட்டும் தான் அவங்களால பேச முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்பி போட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன கைடன்ஸ், என்ன என்எம்சி ரூல்ஸ்னு ப்ராப்பராக தெரியாது. ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக வந்து அட்மிஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அப்ராட் அட்மிஷன் ஏதாவது டவுட்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.